ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். பசு மாடுகளுக்கு வந்து கறவை மாடுகள், பால் மாடுகளுக்கு வந்து காலம் நோய் என்று சொல்லுவாங்க. காலம் நோய் என்று சொல்லலாம், கோமாரி நோய் என்று சொல்லலாம். இதில் இங்கிலீஷில் வந்து சொல்லணும்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து மாட்டுக்கு வந்து இப்போ எளிதில் வந்து பரவக்கூடியது. மாட்டோட எச்சில் வந்து மாட்டோட யூரின் இந்த இதில் வந்து அதிகமாக வந்து பரவும். இதில் வந்து இந்த வந்து எவ்வளோ மாடு வந்து பால் கறந்துருந்தாலும் இந்த டிசீஸ் வந்து வந்தால் பால் வந்து குறைஞ்சிடும். இந்த காணல் நோய், கோமாரி நோய், இந்த நோயை வந்து முதல்ல வந்து வாயில வந்து ஒரு புண்ணு மாதிரி ஏற்படும். அது காலில் வந்து அந்த குழம்புக்கு இடையில வந்து ஒரு புண்ணாகி மாடு நடக்க மாட்டாப்புல வந்து இருக்கும், பில்லு தின்னாது. இந்த இதுக்கு வந்து வீட்டிலே வந்து ஒரு எளிமையான முறையில் வந்து ஒரு இயற்கை மருத்துவம் வந்து இயற்கை ஒரு ஒரு மூலிகை மாதிரி வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி மாட்டுக்கு வந்து கொடுக்கறது மூலியமா வந்து இந்த காமன் நோய், கோமாரி நோய் வந்து நம்ம வந்து எளிதில் வந்து குணமாக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து மாட்டுகளுக்கு வந்து காணம் நோய், கோமாரி நோயின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த நோய் வந்து வந்தால் அப்படித்தான் மாட்டில் வந்து வாயிலிருந்து சளியாக வந்து வெளியேறும். கால் வந்து இப்படி அந்த ரெண்டு குழம்புக்கு இடையில் வந்து புண்ணாகும். இது ரெண்டு வந்து வந்துட்டாலே வந்து அது வந்து காணம் நோய், ரெண்டா கோமாரி நோய். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற பொருட்கள்லாம் உங்கள் வீட்டிலே கிடைக்கும். அடுத்து 100 கிராம் மிளகு, அடுத்து வெள்ளை பூண்டு ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து சீரகம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவன தேங்காய் வந்து அது ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் கொஞ்சம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம் அது ஒரு 100 கிராம் தனியாக எடுத்துக்கங்க. எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கங்க. இல்லை ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் 10 கிராமாக எடுத்துக்கங்க. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து எல்லா பொருட்களுமே வந்து இருக்குது. இதில் வந்து வெந்தயம், சீரகம், அப்புறம் இதில் மூணையுமே வந்து வெந்தயம், சீரகம், மிளகு இந்த மூணையுமே வந்து மொத்தமாக அரைச்சிருங்க அம்மியில் வச்சு. மற்றதில் வந்து பூண்டை வந்து தனியாக அரைச்சிருங்க. வெள்ளை பூண்டை வந்து தனியாக அரைச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த கருப்பட்டியை வந்து நல்லா முணுக்கி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நல்லா வந்து பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சு இப்போ இதில் இருக்கிற எல்லா அந்த அந்த மசாலு, அந்த தேங்காய் துருவல், அந்த வெல்லம், வெள்ளை பூண்டு, வெந்தயம், சீரகம் இதில் எல்லாமே வந்து மிளகு இதில் எல்லாமே வந்து இதில் இந்த வெந்தயம், சீரகம், மிளகு மட்டும் மொத்தமாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வச்சு மொத்தமாக அரைச்சிக்கிட்டு அந்த வெள்ளை பூண்டு தனியாக அரைச்சிக்கோங்க. வெல்லத்தை வந்து தனியாக அரைச்சிக்கோங்க. எல்லாமே அரைச்சி மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து அதை வந்து நல்லா பிணைஞ்சு எல்லாமே வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி வந்து அதில் வந்து பார்த்துங்க. மொத்தமாக வந்து எல்லாமே வந்து கலந்த பிறகு அதை வந்து ஒரு சிறிய உருண்டை மாதிரி வந்து திரட்டி மாட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து நம்ம வந்து வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் மட்டும் வச்சே நம்ம வந்து மாட்டுக்கு வந்து வந்திருக்கிற அந்த காண நோய், கோமாரி நோயின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து இந்த கோமாரி நோய் வந்து குணமாக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டோட
இருக்கிற பொருட்களே வந்து போதும். இது வந்து நீங்கள் அன்றாடம் வந்து வீட்டில் வந்து பார்க்குற பொருட்கள் தான் வந்து. இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே கிடைக்கும். இதை பூரா எடுத்து நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் அந்த மூலிகைக்கான அந்த இது வந்து இது மாதிரி ரெடி ஆகிரும். எல்லாமே பிணைஞ்சு இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து வந்த பிறகு நீங்கள் வந்து எந்த மாட்டுக்கு வந்து அந்த காண நோய், கோமாரி நோய் வந்து வந்திருக்குன்னு சொல்லி அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டா மாட்டோட உருண்டை திரட்டி மாட்டு வந்து சாப்பிட கொடுங்க. இல்லைன்னா மாட்டுக்கு வந்து இப்படி மூக்கு வேற பிடிச்சிட்டு கூட இந்த உருண்டையை வந்து சாப்பிட வைங்க. சாப்பிட வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வந்து மாடு வந்து வயிற்றுல வந்து இது வந்து நல்லா கரைஞ்சி வயிற்றுல போயிடும். அடுத்து வந்து அந்த காண நோய் வந்து 1 or 2 daysலேயே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து குணமாயிடும். இப்போ வந்து எல்லா ஏரியாவிலுமே வந்து இந்த காண நோய், கோமாரி நோயின்றது வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிக்குது. இது வந்து பால் மாடுகளை வந்து ரொம்ப பாதிக்கும். இது வந்து மழை காலங்களில் வந்து அதிகமாக வந்து பரவும். மழை காலில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறனால வந்து இதே நம்ம வெயில் காலங்களில் வந்து இது பரவாது. ஏன்னா அது வந்து சன்லைட்டு, சூரிய ஒளி வந்து பட்டால் அந்த கிருமி எல்லாமே அழிஞ்சிடும். அதனால் ஈரப்பதம் வந்து எந்த அளவுக்கு உலர்ந்த தரையில் வந்து அது வந்து வாழாது, ஈரப்பதத்தில் வந்து அதிகமாக வாழும். இப்போ வந்து மழை காலங்களில் வந்து அந்த காண நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா இருக்கிற மாட்டுகளுக்கும் வந்து இதை வந்து கொடுக்கலாம். கொடுத்தா அந்த நோய் வந்து அண்டாது. இது ஒரு தடுப்பு மருந்து மாதிரி தான் வந்து அது ஒரு தடுப்பூசி மாதிரி தான் இந்த மூலிகை நம்ம தயார் பண்ண அந்த மூலிகை வந்து இதை நீங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து காலையில், மதியானம், சாயந்தரம் 3 நேரம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு தடுப்பு மருந்து மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காண நோயிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றும். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.